உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட உலகத்துல சில தீவுகள் இருக்கு. அங்க போறவங்கள்ல யாராலயுமே திரும்ப வர முடியாது. என்னதான் வரைபடத்துல இருந்தாலும் அங்க போகணும்னா அது ஒன் வே டிக்கெட் மாரி தான். எதனால இந்த தீவுகள் எல்லாமே மர்மங்கள் நிறைந்த இடமா இருக்கு. சயின்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுது? இந்த தீவுக்கு பின்னாடி மறைஞ்சு கிடக்கிற கதை தான் என்னது? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நார்த் சென்டினல் அப்படிங்கிற ஒரு தீவு. இது இந்தியால தான் இருக்கு. இந்த தீவு ஃபுல்லாவே பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்கள தான் சென்டினலிஸ் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்க தான் உலகத்துல எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புரியுற மாதிரி சொன்னா ரொம்ப ஐசோலேட்டட் பண்ண ஒரு தீவுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இடத்த. பிரிட்டிஷ் காலத்துல நிறைய ஆட்கள் இந்த தீவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாங்க. அதுல நிறைய பேர் திரும்ப வரவே இல்லையா. சில பேர் உயிரோட வந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தீவுல இருக்கிற ஆட்களுக்கு வெளியாட்களை வர்றது பிடிக்கலையா, நம்ம அங்க போக கூடாது. இத ப்ரூவ் பண்ற விதமா 2006ல நடந்த ஒரு சம்பவம். 2 மீன் பிடிக்கிறவங்க அந்த ஐலண்ட் பக்கமா போயிருக்காங்க. மறுநாள் அவங்களோட போட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த மீன் பிடிக்கிறவங்க கிடைக்கல. என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இன்வெஸ்டிகேஷன்லாம் செஞ்சாங்க. கடைசியில அவங்க சொன்னது அந்த தீவுல இருக்கிற ஆட்கள் அவங்களோட ஆயுதத்தை வச்சு தாக்கி இருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் இல்லை, பழமையான ஈட்டி அப்புறம் ஏரோஸை வச்சு இந்த மீனவர்களை தாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018ல ஜான் எலன் சவுன்னு சொல்லப்படுற ஒரு அமெரிக்காவை சேர்ந்த நபர் அங்க போயிருக்காரு. அங்க அவரு போனதுக்கு அப்புறம் இறந்து போன நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. அதுலயும் அவரோட பாடி எதுவுமே கிடைக்காம அந்த தீவுக்கே அவரோட பாடி சொந்தமானுச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, எதனால வெளியாட்களை இந்த ட்ரைப்ஸ் உள்ள விட மாட்டாங்க? இவங்க எல்லாரும் அவங்களோட லேண்ட் இன்னும் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவுட் சைடர்ஸ்லாம் ஒரு வேலை ஏதாவது சீக்கோட வந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்னு ஒரு பயம். ஏன்னா நீங்க பாருங்களேன், 1000 வருஷத்துக்கு மேல அங்க வாழ்றாங்க. அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நம்மள மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே இறந்துருவாங்க. ஏன்னா அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்களாம் 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்களே, அதுல அந்த சீக்கு வரப்ப இவங்க என்ன பண்ணாங்க, மத்தவங்க யாருக்கும் பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு குகைக்குள்ள நாய்க்கு தீனியா போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் பழைய காலத்துல பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீக்ல தப்பிக்கிறதுக்கு எதனால இந்த சீக்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தா, இந்த அவுட் சைடர்ஸ் வெளியாட்கள் வர்றது மூலியமா தான் இந்த சீக்கு புது சீக்கு நம்மளுக்கு அண்டுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியாட்கள் யாருமே உள்ள அண்ட மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் கவர்மெண்டே இந்த இடத்து பக்கமா யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அடுத்ததா சொல்லப்படுற ஒரு இடம் தான் ஃப்ளென்னஸ் இசல்னு சொல்ற ஒரு தீவு. 1990 காலத்துல டிசம்பர் டைம்ல நடந்த ஒரு சம்பவம். அது இன்னும் வரைக்கும் ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரியா இந்த உலகத்துக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. இந்த தீவு ஸ்காட்லாண்ட்ல இருக்கு. அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சு. அதுக்கு 3 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் யாருன்னா, அவங்க பேரு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் தாமஸ் மார்ஷல்னு ஒருத்தர், இன்னொருத்தரோட பேரு ஜேம்ஸ் டுக்காட், அப்புறம் டொனால்ட் மெக்காத்தோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர்லாம். இவங்க 3 பேர் தான் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு இவங்களை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறதுக்கு சில பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்களாம் மேக்சிமம் 3 மாசம் 4 மாசம் தான் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 3 ஆட்கள் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இவங்க மிச்சம் இருக்கிற அந்த 3 மாசம் லீவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சோ இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு மிச்சம் இருக்கிற ஆட்கள் எல்லாம் போட்ல வந்தாங்க. அப்போ பாக்குறப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த லைட் ஹவுஸ்ல அவங்கள காணும். லைட் ஹவுஸ்ல இருந்து வெளி கதவு பூட்டி இருந்துச்சு. கதவுலாம் உடஞ்சி போன நிலைமையில இருந்திருக்கு. அங்க கிச்சன்ல பாத்தீங்கன்னா பாதி சாப்பிட்ட சாப்பாடு அழுகுன நிலையில இருந்திருக்கு. சிந்தின சாப்பாடை பாக்குறப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 3 பேர்ல ஒருத்தரை ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போன மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷிப் வந்துச்சுன்னு என்ட்ரி புக்ல எழுதுவாங்க. அதுல கடைசியா இவங்க எழுதுனது கப்பல்களோட என்ட்ரி எல்லாம் இல்ல. அதுக்கு மாறா இவங்க புயல் மாதிரி அடிச்சிச்சு, ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சு, பயமா இருக்கு, இந்த மாதிரியான குறிப்புகளை மட்டும் எழுதியிருந்தாங்க. இதுதான் இவங்க எழுதுனது. அவங்களோட உடம்பு எங்கெங்கயோ தேடுனாங்க அந்த தீவை சுத்தி. ஆனா என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. எத்தனையோ பேர் ரிசர்ச்லாம் பண்ணி எவ்வளோ தியோரிஸ்லாம் கொடுத்தாங்க. அநேகமா பைரட்ஸ் இந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரீச்சர் இருந்திருக்கலாம், பேய்கள் சேட்டை, சூசைட் பண்ணது, ஏலியன்ஸ் கிட்னாப் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியோரிஸ் சொன்னாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சட்டமே விதிச்சாங்க. அடுத்ததாக சொல்லப்படுற ஒரு ஐலண்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. இதுக்கு பேர் தான் பொவக்லி ஐலண்ட். வெனிஸ் நகரத்து பக்கமாக இருக்கிற ஒரு ஐலண்ட். செட்டலைட்லேருந்து இந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கும். மரம் மட்டும்தான் ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் இதுதான் உலகத்தில் மோஸ்ட் ஹாண்டட் ஐலண்ட்னு சொல்லியிருக்காங்க.
1700வது வருஷ காலத்துல பாத்தீங்களா யூரோப்ல முழுக்க வந்து பிளாக்னு சொல்லப்படுற ஒரு கொடிய நோய் உலகம் ஃபுல்லாவே பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இட்டாலியில வந்து இன்ஃபெக்ட் ஆனவங்களை இந்த நகரத்துக்குள்ள வச்சுக்க முடியாத காரணத்தினால இந்த ஐலண்ட்ல குவாரண்டைன் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது வெளியாட்கள் இந்த வியாதியால பாதிக்கப்பட்டதா இருந்தா அவங்களையும் நேரா இந்த ஐலண்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் மெடிசன்லாம் இல்ல. அதனால குவாரண்டைன் டைம்ல அவங்களாவே பொழைச்சா சிட்டிக்குள்ள வரலாம். ஆனா ஒருவேளை அந்த சீக்கு அப்படியே இருந்துச்சுன்னா வேற வழி இல்ல, சாகுற வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்கணும். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் இறந்திருக்காங்க. இந்த ஐலண்ட்ல காலடி வைக்கிற ஒவ்வொரு தடத்துக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா இறந்து போன எத்தனையோ பேரோட எலும்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் எஸ்டிமேட் பண்ண வரைக்கும் ஏறக்குறைய 1,00,000 பேர் இந்த இடத்துல இறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1920 காலத்துல வந்து இந்த ஒரு இடத்த வந்து ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலா அமைச்சாங்க. ஆனா அவங்கெல்லாம் சீக்கிரட்டா பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மனுஷனுங்களை வச்சு ஒரு லேப்ராட் மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்க இறந்து போனவங்களோட அலறல் சத்தம் இந்த ஐலண்ட் ஃபுல்லாவே கேட்கறதா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால என்னமோ தெரியல இந்த இடத்துல தங்குறது ஆபத்தான விளைவை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அடுத்ததா சொல்ல போற ஐலண்ட் பாத்தீங்கன்னா மியான்மர்ல வந்து ரம்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவு. நார்மல் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் சாதாரண ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். ஆனா வரலாறுல வந்து இந்த ஐலண்ட ஒரு கெட்ட கனவுக்கு நிகரா பார்த்திருக்காங்க. 1945 வேர்ல்ட் வார் டைம்ல நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஜப்பனீஸோட படை, பிரிட்டிஷோட படை, அதுக்கப்புறம் புர்மா படை, புர்மா தான் இப்போ வந்து மியான்மர் சொல்லி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எங்கன்னா சரியா ராம்ரி தீவுல தான் நடந்துச்சு. இது சுமாரா 1000 ஜப்பனீஸோட வீரர்கள் அந்த தீவுல மறைஞ்சி பிரிட்டிஷை தாக்கும்னு போனாங்க. இப்படிலாம் செஞ்சா பிரிட்டிஷோட படையை வந்து நம்மளால வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மறைவா தாக்குவோம்னு சொல்லிட்டு அந்த ரம்ரியோட ஐலண்ட் பக்கமா போனாங்க. ஆனா அவங்க போன சைட்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை விட கொடூரமான எதிரிகள் இருந்தாங்க. அதுதான் முதலைகள். 20 ஃபீட்டுக்கு மேற்பட்ட அகலம், சுமாரா 1 டன் வரைக்கும் வெயிட்டா இருக்கிற முதலைகள் அந்த இடத்தோட சேரு பகுதியில இருந்திருக்கு. அது இவங்க யாருமே நோட் பண்ணல. அந்த நைட்ல போன 1000 ஜப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இந்த முதலை கிட்ட அடி வாங்கினாங்க. கொடூரமா இறந்து போயிட்டாங்க. அதுல மிஞ்சின சில பேர் பாத்தீங்கன்னா பலத்த காயத்தோடு பிரிட்டிஷ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த சோல்ஜரோட கதறல் குரல் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சைலண்ட் ஆச்சு. ஆயிரக்கணக்கான பேரு கொஞ்சம் நேரத்துல மொத்தமா இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு முதலைகள் அங்க இருந்திருக்கும்னு. இப்போ வரைக்கும் அங்க வாழ்ற மக்கள் இந்த இடத்த வந்து ஒரு ஹண்டட் பிளேஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு வராங்க. சோல்ஜர்ஸ் இறந்த அந்த சேரு பகுதிக்கு மட்டும் ஒரு பேர் வச்சாங்க. யாராவது இங்க போனீங்கன்னா அங்க உண்மையாவே வந்து முதல்ல தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது கிரிச்சர் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் சொல்ல போற இடம் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு. உலகத்துல தி மோஸ்ட் டேஞ்சரஸ் மிஸ்டீரியஸ் சீன்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஐலண்ட் பேர் தான் தி டிராகன்ஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு இன்னொரு பேர் தான் தி டெவில் சீன்னு சொல்லுவாங்க. இந்த கடலும் பாத்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அடங்கி இருக்கிற ஒரு கடல்னு நம்ம சொல்லலாம். எத்தனையோ மீனவர்கள் இறந்து போனதா சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு அங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட கேட்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கடல் கீழே ஒரு டிராகன் இருக்குதான், அதுதான் இங்க நடக்கிற அமானுஷங்களுக்கு காரணம்னு சொல்றாங்க. 1952ல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. கடலுக்கு கீழே எரிமலை இருக்குதான்னு ரிசர்ச் பண்றதுக்கு வந்து இந்த கடலுக்கு போன கையோ மாரு நம்பர் 5 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜப்பனீஸ் ரிசர்ச்சரும் கூடவே வந்து 31 ஆட்களும் திரும்ப வரவே இல்லையா. அவங்களுக்கு என்ன ஆச்சு யாருக்குமே தெரியல. அவங்களோட கப்பலுக்கு என்னாச்சு அதுவும் யாருக்குமே தெரியல. அட்லீஸ்ட் வந்து உடஞ்சு போன கப்பலாச்சும் எங்காவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே போச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த கடலே வந்து ஒரு டேஞ்சரஸ் பகுதியா ஆக்குனுச்சு. நான் சொன்ன இந்த 5 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடந்த பிறகுதான் அந்த ஒரு இடத்த வந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிச்சிட்டாங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் சென்டினல் அப்படிங்கிற ஒரு தீவு பகுதி தான் சொல்லுவேன். ஏன்னா பழங்குடி மக்கள்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பழைய காலத்தோட கலாச்சாரத்துல இருந்து இன்னும் வரைக்கும் நம்மளோட எதுவுமே மாறாம அவங்க வாழ்ந்துகிட்டு வராங்கன்னா அது பெரிய விஷயம். அதையும் வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்கன்னா அது இன்னும் பெரிய விஷயம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமா நான் சொல்லுவேன். என்னதான் நம்மளால போக முடியலன்னா கூட பழங்காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு மனுக்கு நம்ம உலகத்துல இன்னும் வரைக்கும் வாழ்றாங்கன்னு சொல்றப்போ இதை விட பெருமை வேற என்ன இருக்கு நம்மளுக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே போன் இருக்கு, நம்ம வந்து மாடர்னான டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து பழங்காலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு போர் அடிக்கிறப்ப என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சும்மா உட்காரப்ப டிவிலாம் இருக்காது, அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விக்கு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பதில் தெரியல. ஏன்னா நம்மளே இப்ப சும்மா உட்காந்துருந்தோம்னா போன் பாக்குறோம். அப்படி ஒரு வேளை போன் இல்லைன்னா, டிவி இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.